படிக்கட்டு ஏறினா முட்டி வலி, கீழ உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ எனக்கு முட்டி வலிக்குது, காலையில எந்திரிச்சா என் முட்டிய நகர்த்தவே கஷ்டமா இருக்கு, என் முட்டிய மடக்கி நீட்டுனேன்னா கிளிக்குன்னு சத்தம் கேக்குது. இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வயசானவங்களுக்கு மட்டும் இருந்தது ஒரு காலம். இப்போல்லாம் 30, 40 வயசுலயே எனக்கு முட்டி வீக்கம், முட்டி வலின்னு ஹாஸ்பிட்டல் வர நெறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லா முட்டி வலிக்கும் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. முக்காவாசி முட்டி வலிக்கு உணவும் எக்ஸசைஸையும் வச்சே நாம அதை குணப்படுத்த முடியும். சோ இந்த வீடியோ முடியறப்போ உங்க எல்லாத்துக்குமே முட்டி வலி ஏன் வருது, என்ன உணவுகள் சாப்பிடலாம், என்ன எக்ஸசைஸ் செய்யலாம், எந்த பாயிண்ட்ல நீங்க போய் கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்க்கணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட்ல 3 முக்கியமான எலும்புகள் இருக்கு. அது உங்களுக்காக நான் இப்போ காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்க துடையோட எலும்பு, இது உங்க காலோட எலும்பு. கால்ல 2 எலும்பு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான எலும்ப மட்டும் இப்ப காட்டுறேன். சோ திஸ் இஸ் ஃபீமர், இது டிபியா. இப்போ இந்த 2க்கும் நடுவுல நமக்கு சின்னதா இவ்ளோண்டு ஒரு போன் இருக்கும். அதுதான் உங்களோட நீ கேப் ஆர் கால்ட் பெட்டல்லா. இப்போ நமக்கு மூமெண்ட்ஸ் நடக்கிறப்போ, நம்ம கால்கள்லாம் இப்படி அசைறப்போ இந்த 3 போனுமே ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிக்கிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? போன் தேய ஆரம்பிக்கும். சோ இந்த தேயறது நடக்க கூடாதுன்றதுக்காக இந்த நீ கேப்புக்கு பின்னாடி இந்த 2 போனுக்கும் நடுவுல ஒரு குஷன் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. இந்த குஷனை தான் நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த குஷனை நீங்க உங்க பைக்கோட பிரேக் பேட் மாதிரி நினைச்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர், இந்த 2 போனுக்கும் நடுவுல இப்படி நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய மசில்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்க நீ ஜாயிண்டோட கீ பில்லர்ஸ். இப்போ இந்த முட்டி வலிக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட், அந்த குஷன் மாதிரி ஒரு கார்ட்லேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா சென்டர்ல, அது மெதுவா வயசு ஆக ஆக தேய ஆரம்பிக்கும். அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம். ரெண்டாவது, உடல் எடை. உங்களோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறப்போ அது கண்டிப்பா உங்க முட்டி மேல பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். விச் மீன்ஸ் 1 கிலோ நீங்க வெயிட் அதிகமானீங்கன்னா 3 மடங்கு உங்க முட்டிக்கு அழுத்தம் கிடைக்குது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் மூணாவது, எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா உங்க தொடையில இருக்க மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகி உங்களோட மொத்த பாடி வெயிட்டையும் உங்க முட்டியே சுமக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். நான்காவது, இன்ஜுரிஸ். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஆகுது, மெனிஸ்கஸ் டேர், லிகமெண்ட் டேர், இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ உங்களுக்கு முட்டி வலி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். லாஸ்ட்லி அண்ட் ஃபிஃப்த் இஸ் டெஃபிஷியன்சி. முக்கியமான 2 டெஃபிஷியன்சிஸ் விட்டமின் டி அண்ட் கால்சியம். அண்ட் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல இது இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ முட்டி வலி வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, முட்டி வலி வந்த உடனே ஐயோ கடவுளே அப்படின்னு போய் படுத்துக்கிறதும் நல்லது கிடையாது. எனக்கு முட்டி வலி இருக்கு, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி என் முட்டியை வந்து சூப்பர் ஆக்கணும்னு சொல்லி போய் குதிக்கிறது, ஓடுறது, முட்டிக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி விஷயம் பண்றதும் தப்பு. அதனால நான் உங்களுக்கு சிம்பிளா வீட்லயே ஃபாலோ பண்ற சில டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், சிம்பிளான டிப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, ஹாட் அண்ட் கோல்ட் பேக்ஸ் ஃபார் யுவர் நீ. எப்போ ஹாட் பேக், எப்போ கோல்ட் பேக் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. உங்க ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபா ஃபீல் ஆகுறப்போ, காலையில நீங்க எந்திரிச்சு உங்க முட்டிய நகுத்துறப்போ உங்களுக்கு இறுகுன மாதிரி ஃபீல் ஆகுறப்போ ஹாட் பேக் வைங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் சூடான ஹாட் பேக்ஸ் இப்பெல்லாம் அவைலபிளா இருக்கு, அதை வாங்கி வைக்கலாம். இல்ல சூடான துணியை ஒரு டவல் எடுத்து அதை ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி உங்க நீ ஜாயிண்ட்ல 15 to 20 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஹாட் டவல் வைக்கிறது மூலியமா அந்த இடத்துல ரத்தோட்டம் அதிகமாகி உங்களோட ஸ்டிஃப்னஸ் கம்மியாயிட்டு வரும். செகண்ட், எப்போ கோல்டு பேக் வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்கப்போ, அந்த இடத்துல வலி தாங்க முடியாத அளவு வலி இருக்கிறப்போ கோல்ட் பேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 15 to 20 மினிட்ஸ். இந்த மாதிரி கோல்ட் பேக் கடையிலயும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வீட்லயே ஒரு டவல் எடுத்து அதுல ஐஸ் கியூப்ஸ் வச்சு ரோல் பண்ணி மெதுவா உங்களோட முட்டிக்கு நீங்க ஒத்தரம் கொடுக்கலாம். நம்பர் 2, சாஃப்டான ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா இருக்கிறதையும் யூஸ் பண்ணாதீங்க, ஓவர் குஷனிங் இருக்கிறதையும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட், எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் டைரக்டா உங்க நீக்கு ரிலீஃப் கொடுக்கலினாலும் அது நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் at the end of the day தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க காலை அதுல சோக் பண்ணீங்கன்னா
ஆஸ் அ ஹோல் உங்க மொத்த காலுக்கும் அண்ட் உங்க மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ யூ கேன் ட்ரை இட். ஒரு மைல்டான முட்டி வலி இருக்கிறவங்க, இல்ல கால் வலி, குதிங்கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த எப்சம் சால்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைசஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். சிலது நான் செஞ்சும் காட்டுறேன். பட் வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டாக்டர் இல்ல பிசியோதெரபிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் நீங்க செய்யலாம். எக்ஸசைஸ் 1 குவாட் செட்ஸ். இதுக்கு உங்களுக்கு ஒரு ரோல்டு டவல் தேவை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு யோகா மேட் போட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இப்படி உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த டவலை உங்க ஒரு நீக்கு அடியில நீங்க இப்படி வைக்கணும். வச்சு பொசிஷன் பண்ணி உங்க நீக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுங்க. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம இந்த குவாட்ரிசெப்ஸ் இந்த இடத்துல இருக்க தை மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். சோ உங்களோட முட்டியை வச்சு இந்த டவலை நீங்க டவுன்வர்ட்ஸ் புஷ் பண்ணணும், which is like this. அப்படி நீங்க புஷ் பண்றப்போ இந்த மசில்ஸை நீங்க டைட்டன் பண்ணணும் அண்ட் உங்களோட டோ வந்து உங்க பாடியை நோக்கி நகரணும். சோ ரிலாக்ஸ். இப்போ டைட்டன் இட், ரிலாக்ஸ். இதே மாதிரி நீங்க டவலை வந்து இந்த கால் கடியும் வச்சு இந்த கால்ல ஒரு 10 டைம்ஸ், இந்த கால்ல ஒரு 10 டைம்ஸ்னு நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2 ஸ்ட்ரெயிட் லெக் ரைசஸ். இது உங்க குவாட்ரிசெப்ஸ் அண்ட் உங்க ஹிப் ஃபிளெக்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். யோகா மேட்ல நேரா படுத்துட்டு உங்களோட 2 காலையும் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்துலயோ இல்ல ரொம்ப தூரத்துலயோ வைக்காம ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஒரு காலை மட்டும் ரைஸ் பண்ணணும். சோ இப்படி நீங்க ரைஸ் பண்ணணும். உங்களோட முட்டி பெண்ட் ஆக கூடாது. இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரெயிட். இப்படி ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்லயே ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. இதே இந்த லெக்லயும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். மேல கொண்டு போய் கீழே வர்றது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 2 காலையும் 10 டைம்ஸ் ஈச் பண்ணீங்கன்னா this will also be very helpful. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3. இது சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சேர்ல இப்படி கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, இந்த சேரோட எட்ஜுக்கு இப்படி வந்து நீங்க உட்கார்ந்துக்கணும். பின்னாடி ரொம்ப சாயாம சேரோட பேக்கும் உங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு. இப்போ உங்க காலை ஒரு ஈக்வி டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ்ல வச்சு உங்க கைகள் 2ஐயும் முன்னாடி இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டினதுக்கு அப்புறம் புடிச்சு எந்திரிக்காம கைகள் நீட்டின வகையிலேயே நீங்க எழுந்திருக்க ட்ரை பண்ணும். எழுந்திரிச்சுட்டு திரும்ப உட்கார ட்ரை பண்ணும். இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ உங்களோட குவாட்ரிசெப்ஸ், உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், உங்களோட காப்ஸ் ஆகிய இந்த லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். பொறுமையா செய்யுங்க. இட் இஸ் நாட் a race. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4 காஃப் ரைசஸ். நம்ம காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க அதே சேருக்கு பின்னாடி வந்து நின்று இந்த ஒரு சேரை உங்க 2 கைகளால கிரிப்பா பிடிச்சுக்கோங்க. உங்க கால் 2மே உங்க ஷோல்டர் லெவல்ல இருக்கணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்க குதிங்கால ரைஸ் பண்ணணும். சோ லைக் திஸ். ரைஸ் பண்றப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கொண்டு வாங்க. இத ஒரு 10 to 15 டைம்ஸ் பொறுமையா பண்ணுங்க. உங்க காஃப் மசில்ஸை பலப்படுத்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸசைஸ் நம்பர் 5 ஸ்டாண்டிங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ். பேர்லயே இருக்கு. இதோட பிரைமரி ஆக்ஷன் உங்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்ல, இதோட செகண்டரி ஆக்ஷன் உங்க நீல. சோ இதுக்கும் நீங்க சேர் பின்னாடியே நின்று உங்க சேரை கிரிப்பா பிடிச்சிட்டு காலை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சு உங்களோட ஒரு நீயை நீங்க இப்படி மேல தூக்கணும். இப்படி மேல தூக்கி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி உங்க ரைட் லெக்ல 15 டைம்ஸ், உங்க லெஃப்ட் லெக்ல 15 டைம்ஸ் நீங்க கண்டிப்பா செய்யலாம். இந்த எக்ஸசைசஸ் இல்லாம வேற ஆப்ஷன்ஸ் எனக்கு வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங். உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், சைக்கிளிங் இஸ் மை ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த ரெண்டையும் பண்ணலாம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் நீ. எனக்கு தண்ணியில நடக்க தான் தெரியும், ஸ்விம்மிங் பண்ணலாம் தெரியாது அப்படின்றவங்களுக்கும் நான் 2 எக்ஸசைஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்வா வாக்கிங். அதாவது நீங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள நின்று உங்க செஸ்ட் லெவல் இல்ல உங்க ஹிப் லெவல் வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து நின்னுக்கோங்க. ரொம்ப முழுகிற மாதிரி நின்றாதீங்க. அண்ட் 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட்,
10 steps backward. நீங்க நார்மலா நிலத்துல எப்படி நடப்பீங்களோ அதே மாதிரி தண்ணிக்குள்ள பொறுமையா முன்னாடி 10 ஸ்டெப் பின்னாடி 10 ஸ்டெப்னு நடங்க. இத ஒரு 5 to 8 டைம்ஸ் பண்ணுங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். சப்போஸ் உங்களுக்கு இந்த அக்வா வாக்கிங் ரொம்ப கஷ்டமா இருந்தா சைட் ஸ்டெப்பிங்னு இன்னொன்னு இருக்கு. அதையும் நீங்க டெஃபினட்டா பண்ணலாம். சிமிலர்லி பூல்குள்ள நின்னுக்கோங்க, இல்ல ஒரு டேங்க் வாட்டர்ல நின்னு உங்க செஸ்ட் லெவல் இல்ல உங்க ஹிப் லெவல் அளவுக்கு தண்ணி, சைடுல செவுறுகள் இருக்கும் இல்லையா, அத புடிச்சிட்டு சைடு வேஸ் இந்த சைடுல 10 ஸ்டெப் அந்த சைடுல 10 ஸ்டெப்னு சொல்லி ஒரு 5 to 8 டைம்ஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ரேசிங் பண்ணல. சோ அதனால வேகமா இந்த பக்கம் வேகமா அந்த பக்கம் நகராம பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து உங்க மசில் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுறத நீங்க மைண்ட்ஃபுல்லா நினைச்சு செய்யணும். இந்த மாதிரி இந்த எல்லா எக்ஸசைஸையும் நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரப்போ உங்களோட மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுறது கூட உங்க வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அண்ட் அது நல்லதுதான். ஏன்னா உங்க முட்டிக்கு நீங்க கொடுக்கிற அழுத்தமும் கம்மியாகும். பட் வெயிட் லாஸே உங்க மெயின் கோலா நினைச்சு பண்ணாம மசில் ஸ்ட்ரென்தனிங் தான் உங்க ஃபோக்கஸா இருக்கணும். இப்போ என்ன உணவுகள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க உடம்புக்கும் சரி, உங்க நீ ஜாயிண்ட்க்கும் குறிப்பா என்ன உணவுகள் எல்லாம் பெஸ்ட்டா இருக்கும்னு ஒவ்வொன்னா சொல்றேன். நம்பர் 1, நம்ம பாடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருமே ஹைப் பண்ற விஷயம் புரோட்டீன். இது முட்டை, பன்னீர், பருப்பு வகைகள், சோயா பீன்ஸ், கொண்டைக்கடலை இந்த மாதிரி உணவு வகைகள்ல உங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப நேச்சுரலாவே அதிகமா கிடைக்கும். செகண்ட், கால்சியம். பால், தயிர், ராகி சேர்த்துக்கோங்க. தேர்ட், வைட்டமின் டி. காலை அப்புறம் மாலை சூரியன் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் 10 மணில இருந்து 4 மணிக்கு உள்ள இருக்க சூரியன் உங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதல். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள இருங்க. ஃபோர்த் ஒன், ஒமேகா 3. சார்டைன், சால்மன் இந்த மாதிரி ஃபிஷஸ்ல ஒமேகா 3 ரொம்ப அதிகம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க if you're a non-vegetarian. And fifth one is vitamin C. ஆரஞ்ச், லெமன், ஆம்லா, கொய்யாப்பழம் இது எல்லாமே விட்டமின் சி பூஸ்டர்ஸ். அண்ட் டெஃபினட்டா நீங்க எவ்ரிடே ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிடணும். நம்ம கிச்சன்ல டெய்லி யூஸ் பண்ற சில இன்கிரீடியன்ஸ் உங்க முட்டி வலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மஞ்சள், இஞ்சி, பூண்டு. நீங்க இது உங்க ஃபுட்ல தாராளமா நிறைய சேர்த்துக்கோங்க. சில ஃபுட்டை ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன்னா சில ஃபுட்டை குறைச்சுக்கோங்கன்னு சொல்றதும் என் கடமை தானே. அதுல டாப் 3 ஃபுட்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ், ஒயிட் பிரெட் அண்ட் சால்ட். இந்த மூணையுமே உங்க டயட்ல நீங்க கண்டிப்பா கம்மி பண்ணணும். இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தா நான் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது. ஒரு காயம் ஆனதுக்கு அப்புறம் நிக்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி இருக்கு அப்படின்றப்போ, திடீர்னு என் முட்டி வீங்கிக்குது அப்படின்றப்போ, என் முட்டிய சுத்தி ரெட்னஸ் இருக்கு, அதோட எனக்கு ஃபீவரும் சேர்ந்து வந்துருச்சுங்கிறப்போ, நைட் தூங்க கூட முடியாத அளவுக்கு எனக்கு வலி இருக்கு டாக்டர் அப்படின்றப்பவும் போகணும். இந்த வலினால என்னோட தினசரி வேலைகளை பல வாரமா செய்ய முடியல அப்படின்றப்பவும் நீங்க கண்டிப்பா போய் ஒரு டாக்டர் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி முட்டி வலினாலே உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட், கரெக்டான பாடி வெயிட் அண்ட் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தா டெஃபினட்டா உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க பேரண்ட்ஸ்க்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு, இல்ல முட்டி வலியால அவதிப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். Until then, this is Amo from Med School. Do subscribe, love, share, take care.